இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்கள், எந்தவித மூட நம்பிக்கைகள், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போய் மிகைப்படுத்தாமல் ஒரு கர்மா இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல ராசிக்கு சஞ்சரிக்கும் பொழுது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமான சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்க கூடும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒளி தத்துவ பிரகாரம் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துலாம் ராசிக்கு 2026 ஜூன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்ப பாருங்க, மாதம் பிறக்கும் பொழுதே குரு பயிற்சி ஆகி 10ஆம் இடத்துக்கு குரு வரார். 9ல் இருக்கிற குரு 10ஆம் இடத்துக்கு உச்ச குருவாக வந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்த்து நிறைய 25 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஏர்னிங் கேட்டகரியில இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவுகளை கொடுக்கிறார். 2ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது, அது உச்ச குரு பார்க்கும் பொழுது இதுவரை நமக்கு வர வேண்டிய பணம் வராமல் கொஞ்சம் எல்லாமே வந்து இழுத்து கொண்டு இருந்தக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சியோட நம்ம இருந்தோங்கிற ஒரு அமைப்பை தவிர, சமாளிச்சுட்டு இருந்தோங்கிற அமைப்பை தவிர வேற எதுவுமே பெருசா நடக்கல ஒரு வருஷமா அப்படின்னு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லாவே வந்து உச்சகுருவின் பார்வை 2ஆம் இடத்துல வருமானா வரவேண்டிய பணம், சம்பள உயர்வு, தொழில கொஞ்சம் டர்ன் ஓவர், கேஷ் ஃப்ளோ, இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களாகிய எம்ப்ளாயிஸா, உத்தியோகஸ்தரா இருந்தாலும் சரி, தொழில் அதிபர்களா இருந்தாலும் சரி, வியாபாரிகளா இருந்தாலும் சரி, மற்ற இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி ரிலேட்டடா இருக்கக்கூடியவங்க வியாபாரத்துல எல்லாத்துக்குமே வந்து பண விஷயத்துல கொஞ்சம் நல்ல விஷயம் இருக்கு. ஒரு லோன் போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, வீட்டை வசதிப்படுத்துக்கிறது, காரை வந்து மாத்துறது, 2 வீலரை வந்து சின்ன வண்டி கொடுத்து பெரிய வண்டி பண்றது, இது மாதிரி கொஞ்சம் செலவுகள், ஒரு லோன் போட்டு பண்றது, அல்லது வரவேண்டிய பணம் வந்தனால அதை வைத்து நம்ம கொஞ்சம் சுப செலவுகள் பண்றது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பாக கடந்த 2 வருஷமா இது மாதிரி அமையவே இல்லை, இப்பதான் அமையுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அடுத்த வருஷம் வரக்கூடிய அமைப்புல ஒரு ஃபவுண்டேஷன் ஆக, அது மாதிரி ஒரு திங்கிங் பேட்டர்ன், அது மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பான ஒரு மாதமாக ஜூன் 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்குது. தாயாருக்கு இது வரைக்கும் சுகம் இல்லாம இருக்கிறப்போ கொஞ்சம் தாயாரின் சுகம் கொஞ்சம் நல்லா இருக்கும், உறவுகள் மேம்படும். அதே சமயத்துல பாருங்க, அந்த 6ஆம் இடத்தை பாக்குறதுனால உடல் உபாதைகளும் கொஞ்சம் வரும். எது மாதிரினா ஒரு 45, 50, 55 அந்த பார்டர் லைன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால், பிபி, சுகர், கொஞ்சம் நம்ம உடம்ப வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஃபுட்டு பழைய மாதிரி எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, தலை சுத்துது, பிபி கொஞ்சம் எகிருது அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தலை காட்டுது. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் நல்ல பண விஷயத்துல, நிதி விஷயத்துல, ப்ராப்பர்ட்டி விஷயத்துல, தயார் விஷயத்துல கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய நிதிகள்லாம் வந்து அடையக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும், கொஞ்சம் உடல் விஷயத்திலையும், கடன் விஷயத்திலையும், மம்ப வழக்கு விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. நிதி துறையில் இருக்கிறவங்க, பினான்சியல், பேங்கிங், சொல்லிக் கொடுக்கும் வேலை, அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நல்ல ஒரு டக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்துல இது மாதிரி நம்ம ஒரு இடமே நம்ம வந்து ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டலாம், ஆனா அமையவே மாட்டேங்குது, லோன், இடம் கிடைச்சா லோன் கிடைக்க மாட்டேங்குது, லோன் கிடைச்சா வீடு கிடைக்க மாட்டேங்குது, இப்படி ஒரு பிரச்சனையில ஒரு கடந்த 6 மாசமா இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல படிப்புல ஃபவுண்டேஷன் நல்லா அமையக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா அந்த புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாமே பாத்தீங்கன்னா துலாலகணத்துக்கு முக்கியமான கிரகம் வந்து துலாம் ராசிக்கு முக்கியமான கிரகங்கள் நல்ல அமைப்புல இருக்கு. ஸோ மனைவி மூலமா சொத்து வர்றது, மனைவியா இருந்தா கணவன், கணவனா இருந்தா மனைவி, அது மூலமா பணம் வர்றது, வெளிநாடு போகிறது, அதே சமயத்துல வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கிறது, கல்யாணம் நிறைவேறதுக்கு கொஞ்சம் 2 வருஷமா தடைகளா இருந்தது, கல்யாணம் டக்குன்னு முடிவாகிறது. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பாக்குறாரு இல்லையா, குடும்பஸ்தானத்தை. ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல ஒரு வருடமாக ஒரு மாதிரி இழுத்து கொண்டு இருந்தக்கூடிய விஷயங்கள்லாம் டக்குன்னு இந்த ஜூன் மாசத்துல நமக்கு ஒரு கான்டாக்ட்ல வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக ஜூன் மாசம் பிறக்கிறப்பவே வருது. சுக்கிரன், சூரியன், புதன்லாம் அருமையான ஒரு அமைப்புல இருக்காங்க. செவ்வாய் மட்டும் 7ஆம் இடத்துலயே நீடித்து இருக்கிறதுனால திருமண விஷயத்துல கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவருக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும், கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் வரும், கொஞ்சம் 2-3 நாள் பேசாம இருக்கிறது, மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிறது, அது மாதிரி பிரச்சனைகளா வரும். பங்குதாரர்களுக்குள்ள கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு.
கொஞ்சம் கோபதாபங்கள்லாம் குறைச்சு வேகத்தை குறைத்து விவேகமாக வாழக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு இடம் உங்களுக்கு கிடைச்ச வேண்டி தேடிட்டு இருக்கிற இடம் கிடைக்கிற மாதிரி அடுத்த லெவல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட், அடுத்த லெவல் ஆஃப் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்லாம் நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்புகளும் உண்டு. சில பேருக்கு காதல் திருமணம் டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள், எதிர்பார்க்கிற ஃபண்டிங் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு போய் படிக்கணும்னு எதிர்பார்க்கிற துலாம் ராசி மாணவர்களுக்கு டக்குன்னு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது. அது மாதிரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. ராகு பாருங்க 5ஆம் இடத்திலும், கேது 11ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்காக கொஞ்சம் மெனக்கட்டுறது, அவங்க படிப்புக்காக அவங்களுடைய மற்ற செலவுகளுக்காக நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் காட்டுது. பட் ஓவராலா பார்க்கும் பொழுது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடத்துக்கு சில நல்ல வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்குது. படிப்பு விஷயத்திலயா இருக்கட்டும், ஒரு எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுல இருக்கட்டும், அதுல சக்சஸ் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. அதுக்கு இது ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் பிறக்கிறப்பே இருக்கு. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது நம்ம நல்லது. ஸோ அதனால அந்த சனியை குரு பார்க்கறதுனால கொஞ்சம் அந்த உடல் உபாதைகள், அந்த நான் சொன்ன அந்த கடன் வம்பு வழக்கு அந்த விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி எல்லாமே நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இது பொதுவான ஒரு பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுக்கு ஒரு திருக்கணித பஞ்சாங்கத்துல ஜாதகம் போட்டு நம்மளோட அப்பாயின்மெண்ட்ல நம்ம பேசும் பொழுது எந்த லக்னத்துல பிறந்தீங்க, நீங்க துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரமா, விசாக நட்சத்திரமா, சித்திரை நட்சத்திரமா, எந்த மாதிரி தசா புக்திகள் இப்ப போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் புக்திநாதன் இப்ப நம்ம பேசின கோச்சாரத்துல எப்படி போயிட்டு இருக்கிறாருங்கிறத தசா புக்திகளும் கோச்சார அமைப்புகளும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்களை நம்ம எடுத்து அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஒரு 3 to 6 months எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய 1 year 2 year எப்படி இருக்கு, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் திரும்பக்கூடிய அமைப்பாக காட்டுது, எது மாதிரி சாய்ஸஸ் நமக்கு முன்னாடி காத்து கொண்டிருக்கிறது, எந்த சாய்ஸ் நம்ம எடுக்கிறது நமக்கு நல்லது, எது கிடைக்கிற மாதிரி இருக்கு, எது கிடைக்காத மாதிரி இருக்கு, எப்படி மென்டலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், நம்மளோட வேலையா தொழிலா எது நம்ம ஒர்க் அவுட் ஆகும், வெளிநாடா அரசு உத்தியோகமா கார்பரேட் லைஃபா, எது மாதிரி விஷயங்கள், எந்த படிப்பு நமக்கு நல்லா வரும், ஹையர் ஸ்டடீஸ் எது பண்ணலாம், எது மாதிரி யூனிவர்சிட்டி நம்ம ஜாயின் பண்ணலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்குலாம் எப்போ பிரேக் த்ரூ கிடைக்கும், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம தொழிலா பண்ணலாம், எந்த துறையில போனா நம்ம ஜெயிக்கலாம், குழந்தை பேர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு அந்த நற்செய்தி எப்போ வரும், இது எல்லாமே வாழ்க்கையில வாழக்கூடிய எல்லா வயதினருக்கும் தகுந்த ஒரு கேள்விக்கு வேணுங்கிற கிளாரிட்டியை உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்குதுங்கிறதை பார்த்து துல்லியமான பலன் எடுக்கிறதுனால வாழ்க்கையில் கரெக்டான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுத்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.